என்ன அனிதா, ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பிரைட்டா இருக்கு, ஆனா உன்னோட முகம் மட்டும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இவ்ளோ டல்லா இருக்கே. என்னாச்சு உனக்கு? அனிதா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு அனிதா? அனிதா, என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு? ஏன் பலற? தலை தொடச்சுக்கோ. அத்தை, நான் மோசம் போயிடுவேன் போல அத்தை. என்ன நீ ஏதேதோ உளறிட்டு இருக்க? நானே இப்பதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கேன்னு சந்தோஷமா இருக்கேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இந்த சக்தியை ஒழிச்சு கட்ட போறோம், எல்லா ப்ராப்ளமும் நமக்கு முடிஞ்சிரும்னு பார்த்தா இப்போ புதுசா ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அத்தை. இங்க பாரு அனிதா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதை தவிர தேவையில்லாம ஏதேதோ சொல்லிட்டு இருக்க. நான் ஆசை ஆசையா சாப்பாடு போட்டு சிவாக்கு ஊட்டி விடலான்னு சிவா ரூம்க்கு போனேன். ஆனா அங்க எனக்கு முன்னாடி ஆராதனா சிவாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா அத்தை. அதுக்கு சிவாவும் பதிலுக்கு அவளுக்கு ஊட்டி விடுறான். அத பார்த்ததும் நான் அப்படியே நொந்து போயிட்டேன். என் ஹார்ட்டே ரெண்டா உடைஞ்சு போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இத பார்த்தா என் மனசுக்குள்ள என்னென்னமோ நினைக்க தோணுது அத்தை. எதையும் நம்ம துரத்த விட போய் ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள வந்த ஸ்டோரி ஆயிடுச்சு அத்தை. இப்பதான் ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு நான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தேன். ஆனா இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறா அத்தை. என்னடி சொல்ற நீ? ஆல்ரெடி ஒருத்தி நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா, இப்ப இவ ஆரம்பிச்சிட்டாளா? இங்க பாரு, இப்ப நம்ம அந்த ஆராதனா கிட்ட எதுவும் வச்சுக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே இவ தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறது காரணமே அந்த ஆராதனா தானு சிவா எல்லாரும் முன்னாடி சொன்னதுல இருந்து அவ கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டு தான் இருக்கா. இங்க பாரு அனிதா, நீ ஃப்ரீயா விடு. இந்த மேட்டரை எல்லாம் நம்ம மைண்டுக்கு கொண்டே போகாத. அப்புறம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடும். அவதான் இன்னும் 4-5 நாள்ல ஏதோ கனடா போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? என் பயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை. நீங்க என்னதான் நான் நார்மல் ஆகிறதுக்கு ஆறுதல் சொன்னாலும் இந்த விஷயத்துல என்னோட மனசு மறுபடியும் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு எனக்கு வார்ன் பண்ணுது. ப்ளீஸ் அத்தை, ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவளை எவ்வளவு குயிக்கா இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமோ துரத்துங்க. அப்பதான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முடியும். சரி சரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. இந்த விஷயத்தை இனிமே அத்தை நான் பாத்துக்கிறேன். ஏதோ நம்ம சிவாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அவ மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா எப்போ உனக்கே அவ சக்தி மாதிரி இடைஞ்சலா மாறினான்னு தோணுச்சோ, இனிமே அவளை விட்டு வைக்கவே கூடாது. நாம தான் பணத்தை எடுத்தோம். அவ்வளோ தூரம் சண்டை வந்து கையில காசு இல்லாம அழுதுட்டு இருந்த திவ்யாவுக்கு இப்ப இதை வாங்கறதுக்கு எங்க இருந்து காசு வந்திருக்கும்? நேத்து பணம் கொண்டு வந்து வச்சா காலையில பணம் காணாம போச்சுன்னு பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு போனா. இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இவளுக்கு மறுபடி பணம் எங்க இருந்து கிடைச்சது? மறுபடியும் யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டாளா? அப்படி மட்டும் இப்ப கடன் வாங்கியிருந்தா இன்னைக்கு திவ்யா என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. நீங்க 2 பேருமே நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு வராத எதையும் எப்பவுமே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. எனக்கு என் அண்ணிய பத்தியும் தெரியும், என் அண்ணனை பத்தியும் தெரியும். மனசுக்குள்ள 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தவங்க அவ்வளோ அன்பை வச்சுக்கிட்டு உங்களால வெளியில எப்படி ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்க முடியுது?
அண்ணே அண்ணி, நீங்க 2 பேரும் முதல்ல ஒழுங்கா பேசி சமாதானம் ஆகுங்க. அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. எப்ப நான் உங்களுக்கு மகளா இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தனோ அதே மாதிரி தான் நான் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன். இங்க பாருங்க, உங்களுக்காக புதுசா வீல் சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே நீங்க இதுல தான் அத்தை உட்காரணும். இனிமே தினமும் ஈவினிங் நாம பார்க்குக்கு வாக்கிங் போலாம் அத்தை. அழாதீங்க. ச்சே, இவ்வளவு போய் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேனே. குடும்பத்துக்காக தான் திவ்யா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே செய்யறா. ஆனா இதை புரிஞ்சுக்காம நான் காலையில அவ கூட சண்டை போட்டேனே. திவ்யா, நீ கொண்டு வந்த பணமும் மிஸ் ஆயிடுச்சு. கையில காசு இல்லாத இந்த நேரத்துல இதெல்லாம் எப்படி மறுபடியும் வாங்கிட்டு வந்த? அதான் எப்படியோ வாங்கிட்டு வந்தாச்சுல்ல. அப்புறம் எதுக்கு காலையில நடந்ததை பத்தியே மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க அருண். அத்தை, மாமா, அருண், உங்க 3 பேர்கிட்டயும் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நான் இப்ப கொண்டு வந்திருக்கிற திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வரல. இந்த திங்ஸ்க்கு பணம் கொடுத்தது எல்லாமே சக்தி தான். சக்தி மட்டும் பணம் கொடுக்கலன்னா சத்தியமா இன்னைக்கு எதையுமே வாங்கியிருக்க முடியாது. அம்மா, அழாதம்மா. சக்தி, உனக்கு எது இவ்வளவு பணம்? நான் ருத்ராமாவோட அறக்கட்டளையில நடந்த போட்டியில ஜெயிச்சு படிக்கிறதுக்குன்னு பணம் வாங்கி வச்சிருந்தேன்ல, அதுல வாங்கினதுதான் இது எல்லாமே. எங்க அம்மா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படி நிம்மதியா படிக்க முடியும்? இனிமே நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? அம்மாவுக்கு உதவாத பணம் எனக்கு வேண்டாம். அதனாலதான் அந்த பணத்தை எடுத்து எங்க அம்மாவுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் என் மனசு நிறைய நானும் அண்ணியும் போய் வாங்கிட்டு வந்தோம். கடவுளே, ஏன் இப்படி என் மனசு முழுக்க தாங்க முடியாத பாரத்தை கொடுக்கற? ஏன் சக்தி நீ இப்படி பண்ண? நீ படிச்சிருக்கணும். உன்னோட படிப்பு மட்டும் தான் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருக்க போகுது. என் புள்ள வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டு இருக்கேனே. அம்மா, நீ என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்படி இருக்கிறதுனாலதான் என் புள்ளையோட படிப்பு போச்சுன்னு நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. படிப்பு இப்ப இல்லைன்னா எப்ப வேணாலும் படிக்கலாமா. ஆனா எனக்கு இந்த அம்மா இல்லைன்னா வேற யாருமா இருக்கா? என்னோட வாழ்க்கையில எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே ஒரு உறவு நீ மட்டும்தாம்மா. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. நீ எனக்கு வேணும். உன் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. இப்படி எதையாச்சும் செஞ்சு என்னோட மனசை நானே தேத்திக்கிறேம்மா. அதனால இனிமே எதை பத்தியும் நீ கவலைப்படாத.
எப்பவுமே அண்ணி இன்னொரு அம்மான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மத்தவங்களுக்கு பொருந்தாம இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த குடும்பத்துல அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அண்ணி. உங்களை மாதிரி ஒருத்தவங்க என் அண்ணனுக்கு மனைவியாவும் என் அம்மாவுக்கு மருமகளாவும் எனக்கு இன்னொரு அம்மாவா கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே நான் ஏதோ புண்ணியம் செஞ்சிருக்கணும் அண்ணி. என்னாச்சுன்னு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே? நீங்க இவ்வளவு தூரம் மன உளைச்சலாகிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அந்த திவ்யாவை என்ன பண்றதே தெரியலடா. எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் நாம என்ன பண்ணாலும் நாய் மோப்பம் முடிச்ச மாதிரி நம்ம ரூட்ல குறுக்க வந்துகிட்டே இருக்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். திவ்யா நினைச்சதெல்லாம் நடந்தா அவ நிம்மதியா இருந்தா நம்மளுடைய நிம்மதி போயிடும். அதனால நம்ம விஷயத்துல ஏண்டா தலையிட்டோன்னு மன உளைச்சல் ஆகிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் பண்ணணும். அப்பதான் அந்த திவ்யா அடங்குவா. நீங்க சொல்றது கரெக்ட்னே. அவங்களுக்கு பயத்தை காட்டினா மட்டும்தான் நம்ம கிட்ட பம்மிட்டு போவாங்க. சக்தியோட கேரக்டரை தப்பா சொல்லி தான் இந்த டிவோர்ஸ் எனக்கு கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட டிவோர்ஸ் எனக்கு தேவையில்லை மேடம். சிகரெட் பிடிக்க மாட்டேன் சக்தி. நிஜமா தான் சொல்றீங்களா சார்? நிஜமா பிடிக்க மாட்டேன். சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அத்தை எதுக்காக உன்னை வீட்டில் வச்சிருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நானும் அத்தை கிட்ட வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னா அவங்க என்னென்னமோ காரணம் சொல்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அது இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்து சிவா முன்னாடி நிக்கிற? நானும் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். வீட்ல இருக்கிறவங்களும் உன்கிட்ட சொல்லிட்டாங்க. இவ்ளோ சொல்லியும் நீ ஏன் அடிக்கடி சிவா முன்னாடி வந்து நின்னு அவரை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஆஸ் a டாக்டரா நான் சொல்ற லாஸ்ட் வார்னிங் இது. அவருக்கு உன்னை பிடிக்கலனா அவர் முன்னாடி இப்படி வந்து நின்னு ஸ்ட்ரெஸ் கொடுக்காத. இனிமே வாண்டடா வந்து
அவர்கிட்ட பேசி பழகணும்னு ட்ரை கூட பண்ணாத. ஆஃப்டர் ஆல் நீ இந்த வீட்ல வேலை பார்க்குற ஒரு சர்வெண்ட். சோ உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் ஒழுங்கா செய். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சிவா பின்னாடியே வந்து அவர் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல இந்த இடத்தை விட்டு நீ கிளம்பு. கரெக்டா சொன்ன ஆராதனா. என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சேனோ அப்படியே நீ சொல்லிட்ட. மூஞ்சி பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ ஒருத்தி மட்டும்தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சிவா, நீ எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாத. அனிதா, அனிதா, இங்க வா, இங்க வா, வா, வா. என்ன அத்தை? மாடியில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த ஆராதனா இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னல. ஆனா நாம பார்க்க வேண்டிய வேலைய இப்ப அவ பாத்துட்டு இருக்கா. சக்தியோட நிழல் கூட சிவா மேல படக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கா. உண்மையை சொல்லணும்னா அவ பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு மேட்டரும் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அதனால அவ வந்தது பல விதத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த ஆராதனா ஒருத்தி போதும் சக்தியை டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவ சக்தியை வச்சு செஞ்சுட்டானா பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப படிச்சுட்டோங்கிற திமிர்ல இங்க அவ நம்மளையும் வச்சு செஞ்சிருவாளோன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னதான் ஆராதனா அவளை டார்ச்சர் பண்ணாலும் எப்பவும் அவ மேல நமக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும் அத்தை. அத்தை, அவ வர. மூஞ்சி பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நெல்ல கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அத நான் முழுசா நம்புறவன். ஒரு டைம்ல நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்றோமோ அது மறுபடியும் நமக்கே ஒரு நாள் திரும்பவும் நடக்கும். அன்னைக்கு அந்த கல்யாண மேடையில நான் எவ்வளவு கனவோடவும் ஆசையோடயும் உட்கார்ந்திருந்தேன். ஆனா அத எதையுமே நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம ஏன் கழுத்துல தாலி கட்ட வந்த என்னோட சிவாவ நீ சதி செஞ்சு அங்கிருந்து எல்லாரும் முன்னாடியும் உனக்கும் சிவாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணி தனி வீட்டுல குடும்பம் நடத்தினால. ஆனா இந்த துரோகத்தை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த அனிதாவோட ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்லயே உன் கண்ணு முன்னாடியே ஏன் உன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள வரப்போ வேலைக்காரியா உன் கையால ஆர்த்தி எடுத்து அந்த ஆர்த்தி எடுத்து முடிச்ச கையோட அந்த ஆர்த்தி தட்டுல உன் சிவா சார வச்சே. இல்ல இல்ல, என்னோட புருஷன் என் சிவாவை வச்சே. 100 இல்ல 500 அந்த ஆர்த்தி தட்டுல பிச்சு போட வைக்கலன்னா என் பேரு அனிதா இல்லடி. பார்த்துக்கிட்டே இரு. உன்னோட கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையும் மொத்தமா தடம் தெரியாம காலி பண்றேன்.
அதோட உன் லைஃப் காலி. இனிமே இந்த அனிதா எப்பவும் ஜாலி. என்ன அனிதா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பஞ்ச் டயலாக்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை நீங்க வாங்க அத்தை. ஏற்கனவே இவ கூட பேசி நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு